அதாவது நீங்கள் வந்து இங்கே இருக்க ஒரு அசிஸ்டன்ட், அதுக்கு அடுத்து உங்கள்கிட்டேருந்து ஒரு அசிஸ்டன்ட், அதுலேருந்து ஒரு அசிஸ்டன்ட் வரும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? அந்த ஒரு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி வரும் இல்லையா? ஒரு மிகப்பெரிய ஆலமரம் மாதிரி அவர் வந்து டைரக்டர்களை வந்து உருவாக்கியவர். சில பேர் வந்து பெரும்பாலான டைரக்டர் வந்து தொழிலில் வந்து அவ்வளோ சீக்கிரம் கற்றுத்தர மாட்டாங்க. தொழிலில் வந்து உடனே உட்கார வைக்க மாட்டாங்க. இப்போ ஏயா நீ டிஸ்கஷனில் உட்காரியான்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு டீ வாங்கிட்டு வா, இந்த கேட்டுக்கு பின்னாடி அது இந்த மாதிரி கதவு பூட்டிடுவாங்க. அந்த கதவு பின்னாடி தான் நிற்கணும். நீங்கள் டீ கொண்டாந்து வா கொடுத்துட்டு கிளம்பு, அவர் போன பிறகு தான் மறுபடியும் பேசுவாங்க. அந்தளவுக்கு சினிமா இருக்கும். யாரும் உள்ளே வர முடியாது, டிஸ்கஷனில் உட்க முடியாது. டிஸ்கஷன்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. சினிமாவுக்கான கதைகளை எப்படி உருவாக்குறாங்க, அந்த வசனத்துக்கான டைலாக் எப்படி அந்த சீன் மறுபடியும் எப்படி பிரிக்கிறாங்க, பல விஷயங்கள் இருப்பாருங்க. அந்த விஷயங்கள் இப்போ யாரும் கற்றுத்தர மாட்டாங்க. அது வந்து பல மணிரத்னம் உட்பட அவங்களே எழுதுவாங்க, அவங்களே இது பண்ணுவாங்க. சீன் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சீன் வைக்கும்போது தான் நீங்கள் இவர் இப்படி சீன் வைக்கிறாரு, இத்தனை மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிப்பார், இந்த சீன் இப்படி தொடங்கும் அப்படி இப்படின்னு அதை மட்டும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அடிப்படையில் வந்து நீங்கள் கதையை எப்படி உருவாக்குறீங்க உட்பட இவர் பண்ணியிருப்பார். உங்களுக்கு பாக்கியராஜ் உள்ளே வர்றாரு, வரும்போது அவர் டிஸ்கஷனில் உட்கார வச்சுறாங்க. அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனில் உட்கார்ந்து நீ சொல்லியா, இவர் நீ சொல்லியா, அதாவது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள் வந்து அந்த மாதிரி பல பேர் வந்திருப்பாங்க அதில்.